ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் முதலில் ஈரானின் அணு உலைகளை தான் முதலில் குறிவைத்து தாக்க வேண்டும் என்று அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் பகீர் அட்வைஸ் கொடுத்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் என்பது தற்போது திசை மாறி உள்ளது. இந்த போர் இஸ்ரேல் லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான மோதலாக மாறியது. அதன் பிறகு தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலாக மாறியுள்ளது. ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியுள்ளது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஈரான் ஆதரவு அமைப்பினர். ஈரான் கடும் கோபம் அடைந்து தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேலை சும்மா விடமாட்டோம் என்று ஈரான் எச்சரிக்கை செய்து அட்டாக்கை ஆரம்பித்துள்ளது. அதே போல இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவும் கூட தங்களை தாக்குபவர்களை நாங்களும் திரும்பி தாக்குவோம், இதில் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். அதே போல ஈரானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் ஒன்றை சொல்லி பதற்றத்தை அதிகரித்துள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் டார்கெட் வைக்க வேண்டுமா என்பது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. ஜோ பைடனிடமும் இந்த தாக்குதல் பற்றி கேட்கப்பட்டது. ஈரான் பற்றி என்ன நினைக்கிறீர்கள், ஈரானை தாக்குவீர்களா என்று கேள்வி கேட்டனர். அதற்கு அவர் அணு உலைகளை தொடாமல் தாக்குதல் நடத்துவதாக தெரிவித்தார். ஈரான் மீதான அணு ஆயுத தாக்குதலை ஆதரிப்பீர்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்று அவர் பதிலளித்ததாகவும் ஜோ பைடனை குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விஷயத்தில் ஜோ பைடன் தவறு செய்துவிட்டதாக நினைக்கிறேன் என்று குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப், உண்மையில் அணு ஆயுதங்கள் என்பது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். அப்படி இருக்கையில் அவர்கள் தாக்கினால் என்ன நடக்கும்? இதனால் இந்த கேள்வி கேட்கும் போது அணு உலைகளை முதலில் தாக்குங்கள், மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என சொல்ல வேண்டும். இஸ்ரேல் அணு உலையை தாக்க விரும்பினால் தாக்குவார்கள். இருப்பினும் அவர்கள் திட்டங்கள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்போம் என்று அவர் பேசினார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த பேச்சு தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தங்கள் நாட்டு வீரர்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும்படி கூறினார். அதன் பிறகு அவர் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப்படும், அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்படாது என கூறியிருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறி பரபரப்பை பற்ற வைத்துள்ளார்.